வரலாற்றிலே அதற்கு செய்தனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை பெறக்கூடிய பெருமகனார், கைரு தாபீன் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய முஹத்திஸ். அவங்களோட ஒரு வளமை அல்லாஹ் தஆலா நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தான். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் தன் செலவுல பல மக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பாங்க. தன் செலவுல வரலாறு சொல்லி காட்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அவர்கள் வழி அனுப்பக்கூடிய பிற மக்களை அவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த சூழல்களை சொல்வார்கள், எல்லாம் செய்வாங்க. தன்னுடைய மஹல்லா, தன்னுடைய ஊர்ல யாரெல்லாம் அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, நான் அப்படின்னு, சரி அப்படியா, சரி வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவோம். அவங்களுக்கு தேவையான அவங்க கொடுப்பதற்கு தயாராகி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் கூப்பிட்டு போறேன், அதை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது துணை இப்போ நான் வரும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. வரலாறு சொல்லுகிறது, உங்கள்கிட்ட உள்ள பணம் காசுகள் எல்லாம் என்ன எல்லாம் அந்த பையில போடுங்க, கட்டி வச்சுருவாங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்களை எழுது, ஆனால் சொந்த சொல்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். ஹஜ்ஜினுடைய காலங்கள் முழுவதும் அவங்களுக்கு என்ன செலவுகளை எல்லாம் தான் செய்யுது. ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு திரும்பணும்னு வரும்போது உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு எல்லா பொருள்களையும் வாங்கி கொடுத்து ஊருக்கு வந்ததுக்கு பின்னால அவங்க பேரில் உள்ள அந்த பைப் கட்டி போட்டிருப்பாங்களா இல்லையா, பணம் காசுகள் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அவர்களிடத்தில் இன்னொரு வளமையும் உண்டு. ஒரு வருஷம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு தானும் செல்வார்கள் அந்த மக்களோடு, ஒரு வருஷம் போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய முஜாஹதா, அதாவது என்ன ஜிஹாத், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்குதல், படித்துக் கொடுக்குதல், கற்பித்தல் போன்ற காரியங்கள். ஒரு வருஷம் அவங்க ஹஜ்ஜுக்கு போகணுன்ற ஒரு காலம். அப்போ தயாராகிட்டாங்க, அவங்க உடன் வரக்கூடிய அந்த மக்களும் தயாராகி விட்டார்கள். எல்லாருமே சேர்ந்து புறப்படணும். ஒரு நாள் குறிச்சாச்சு. அந்த ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய நம்ம இந்த சொந்த பந்தங்களெல்லாம் போய் சொல்றது, அறிந்தவர்கள் தெரிந்தவர்களை போய் நம்ம சொல்றது உண்டா இல்லையா? இதை மாதிரி சொல்லிட்டு ஒரு 2 அறிந்தவர்கள் நண்பர்களுடைய வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்படியே இரவு ஆகி விடுகின்றது. கருக்கல் நேரம் ஆகிடுச்சு. மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பக்கமா அப்படியே போயிட்டு இருந்து அந்த ஒரு குப்பம் வீடு தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. ஒரு பெண் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டில இருந்து ஒரு பெண், கற்கள் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அந்த குடிசை வீட்டில் இருந்தும் ஒரு பெண் வெளியில் வந்தவள் ஓடி போய் அந்த குப்பம் வீட்டில் போய் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்ட டக்கு உள்ள ஓடிட்டார். முபாரக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அந்த ஒரு அவசரத்தில் அவள் எடுத்து செல்லும் பொழுதிலும் நான் பார்த்துட்டேன், அவள் கையில பிடிச்சிருந்தது ஒரு செத்த கோழி. செத்த கோழியை அவள் எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்குள் நுழைந்தாள் என்பதை நான் விளங்கிக் கொண்டு வேகமா அந்த குடிசையை நோக்கி போய் கதவை தட்டுனேன். அந்த பேர் உள்ள இருந்து கேட்டார், யாருக்கா, முதல்ல கதவை துறமா, என்னத்தை எடுத்து வந்தேன். அந்த பேர் சொன்னால், பாருங்க, அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு சில சட்ட திட்டங்கள் ஏற்ற இறக்கம் இருக்கிறது. அதனால நீங்க என்ன தொந்தரவுப்படுத்தாத, நீங்க போங்க. இல்ல, நீ கையில் என்ன எடுத்து வந்தாய்? நான் பார்த்தேன், நீ செத்த ஒரு கோழியை கையில் எடுத்து வந்ததை நான் பார்த்தேன். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்சீர் அப்படின்னு ஆயத்தை ஓதுறாங்க. அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு. செத்த பிராணி, செத்த வஸ்துக்களை சாப்பிடுவது நமக்கு ஹராம். அப்படி ஒன்றை நீ கையில் எடுத்துக்கொண்டு வீட்டில் நுழைந்து அதுவும் குப்பமேட்டில் எடுத்துட்டு போற நீ அப்படின்னு சொன்னா, அந்த பெண் சொன்னான், யா அப்துல்லாஹ் உத்ருகில் ஹல்க லில் காலிக் ஃபலில்லாஹி தஆலா ஃபீ ஹல்கிஹி ஷுஊன். அல்லாஹ்வினுடைய அடியாரே, விடுங்க,
அல்லாஹ்வினுடைய படைப்புகளுக்கு அவரவர்களினுடைய ஏற்றம் இறக்கத்துக்கு தகுந்தவாறு சில சூழல்கள் கூடும் கூடாத சூழல்கள் மாறுபடும். விடுங்க, எல்லாத்துக்கும் ஹராம் கிடையாது. முபாரக் விடல, சத்தியம் விட்டு சொன்னார்கள் இது ஹராம், இது உனக்கு ஹராம் என்று சொன்ன பொழுது இந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அடியாரே பாருங்க, அன அர்மிலத்துன் ஃபகீரத்துன், நான் ஒரு ஏழையான ஒரு விதவை பெண். வலி வலி وأم لأربع بنات, நாலு பெண் மக்களுக்கு தாயானவன் நான். أنا فقيرة وأم لأربع بنات, நான் ஒரு ஏழையான ஒரு விதவை பெண், நாலு பெண் மக்களுக்கு தாயானவர். எங்க வாழ்க்கையை போக்குறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. தரத்து அப்வாபன் நாஸ், பல மக்களினுடைய வீட்டு வாயில்களை இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். எல்லோருக்கும் தெரியும் நான் ஒரு விதவை, எனக்கு 4 பெண் மக்கள் இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆனால் யாரிலிருந்து எனக்கு எந்த விதமான பலாபலன்களும் எனக்கு கிடைத்ததில்லை. இதோ இப்பொழுது நான் பல மக்களினுடைய கதவை தட்டி பார்க்கும், எங்களுக்கென்று லம் அஜித் லின்னாசி குலூபன் ரஹீமா, கருணை காட்டக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய எந்த ஒரு உள்ளத்தையும் நாங்கள் பெற்றிருக்கவில்லை. எனவே خرجت التمس عشاء لبناتي, என்னுடைய இந்த பாருங்க, 4 பொம்பளை பிள்ளைகள் இருந்து பாருங்க, இந்த பெண் மக்களினுடைய இரவு உணவுக்காக அந்த செத்த கோழியை நான் தீக்கிறேன். இந்த பெண்கள் யார் தெரியுமா? அல்லாத்தி அஹ்லகத் லஹீபல் ஜூ அக்வாதஹுன், பசியின் நெருப்பு இருக்கிறது அல்லவா, பசியின் நெருப்பு இவர்களினுடைய இறைப்பைகளை எல்லாம் கரித்து விட்டது. உச்ச பசியில் இருக்கிறார்கள். அவங்களுடைய பசியை போக்குறதுதான் நான் இதை தூக்கிட்டு வந்தேன். எனக்கு எதுவும் கிடைக்கல. செல்வ சீமான்களின் வாசல்களை எல்லாம் தட்டி பார்த்திருக்கிறேன், வசதி படைத்தவர்களிடத்தில் எல்லாம் கையேந்தி பார்த்திருக்கிறேன். பல மக்களினுடைய கண்களுக்கு நான் கஷ்டப்படுபவள் என்பதை அல்லாஹ் காட்டி இருக்கிறான். எந்த பலனும் இல்லை. இந்த செத்த கோழி தான் எங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு துணையாக இருக்கிறது. இந்த உயிரை காப்பாற்றணும்னு சொன்னா, இந்த உசுரை காப்பாத்திக்கணும்னு சொன்னா இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. முதுத்தர் இக்கட்டான நேரத்தில், இது போன்ற தர்ம சங்கடமான நேரத்தில் உயிரை காப்பாதற்கு இது ஹலாலா ஹலால் இல்லையா சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களை புலமாக அப்படியே நின்று கொண்டிருந்தவர்கள் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடோடி என் வீட்டுக்கு போனேன். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்குன்னு நான் போறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன காசை வச்சிருந்தனோ அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து, இந்தா இதை வச்சு நீ சாப்பிடு, இதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிக்கொள், நாட்களை கழித்துக்கொள். இந்த பணம் தீர்ந்து போனால் என் பெயர் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், என் பெயர் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், என்னை இப்னுல் முபாரக் என்று சொல்வார்கள். என் வீடு இந்த இடத்தில் இருக்கிறது, என் வீடு இந்த இடத்தில் இருக்கிறது. உனக்கு எப்போதெல்லாம் உனக்கு பணம் தேவையோ பொருள் தேவையோ என் வீட்டு வாசலை வந்து தட்டி, என் வீட்டு வாசலுக்கு வந்து நில், அல்லது யாரேனும் ஒருவரிடத்தில் சொல்லி அனுப்பு, நான் உபகாரம் செய்கிறேன் அப்படின்னாங்க. அதற்கு செய்யணும் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. 2 நாள்ல ஹஜ்ஜுக்கு கிளம்பணும். தன் சஹாக்கள் யார்கிட்டையும் இப்படி சூழல், அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, என் பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துலாம் சொல்லல. நீ போங்க, நீ முதல்ல புறப்பட்டு போங்க, நான் பின்னால வரேன், நீ புறப்பட்டு போ. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகலாம் போயிட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஹஜ்ஜினுடைய காலங்களும் கழிஞ்சிடுச்சு. ஹஜ்ஜுக்கு போனவங்க திரும்பி வரக்கூடிய நாட்களும் வந்துடுச்சு. அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய நாள், நம்ம ஹஜ்ஜுக்கு போகலையே அப்படின்ற அந்த வேதனை, வருத்தம் ஒரு புறம். ஆனால் ஒரு நிறைவு.
சென்ற மக்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் பல தடவை உங்களோட நாங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். ஆனா எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு ஹஜ்ஜினுடைய காலத்துல எங்களுக்கு நீங்க செஞ்ச உபதேசங்கள் இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷம் நீங்க எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு வழிகாட்டிய விதம் ரொம்ப அற்புதம். எங்க வார்த்தையால் வர்ணிக்க எங்களால் இயலவில்லை. எங்க நாங்கள் சென்றாலும் அந்த இடத்தில் எல்லாம் நீங்கள் வந்து நின்று எங்களுக்கு நீங்க வழிகாட்டினது சுக்ரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்தையும் சொல்லிட்டு தன்னால் இயன்ற துஆக்களையும் காணிக்கையாக்கி வைத்து விட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் கூட அப்துல்லா இப்னு முபாரக் இல்லையே நான் வரலையே அப்படின்லாம் சொல்லல. இதெல்லாம் கேட்பது அவங்களுக்கு ஒரு திகைப்பு, அவர்களுக்கு ஒரு திகைப்பு. நம்ம எங்க போனோம், நம்ம எங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணணும், நம்ம எங்க எங்களுக்கு வழிகாட்டணும். ஒருவர் சொல்கிறார், ஹஜ்ருல் அஸ்வதை முத்துவதற்கு எனக்கு நீங்களே உபகாரம் செய்தீர்கள், என்னால் ஹஜ்ருல் அஸ்வதை தொட முடியாத நிலை, என்னை நீங்களே பிடித்து இழுத்து என்னை தொட வைத்தீர்கள். ஹதீமில் என்னை நின்று எனக்காக நீங்கள் துஆ செய்தீர்கள். அங்கே இப்படி இங்கே இப்படி ஒவ்வொன்றா சொல்ல அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு தஅஜ்ஜப இப்னு முபாரக் மின் கௌலி, உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இறுதியாக எல்லாம் போயிட்டாங்க. இரவு நேரம் வந்தது. தொழுகைகள் கடமைகளை நிறைவேற்றினார்கள். ஒரு சிறிய ஒரு ஓய்வு என்ற விதத்தில் படுக்கையை சாய்ந்தார்கள். ஆனால் சிந்தனை முழுவதும் நாம எப்ப இவருக்கு ஹஜ்ஜுல் அஸ்வதை தொடர்றதுக்கு உதவியா இருந்தோம், நாம எப்ப இவருக்கு ஹதீமில் நின்று துஆ செஞ்சு கொடுத்தோம், நாம எப்ப இவருக்கு வழிகாட்டினோம், நாம எப்ப அவருக்கு அதை செஞ்சு கொடுத்தோம், நாம போகவே இல்லையே என்பது போன்று ஒரு சின்ன ஒரு சிந்தனையோடு அப்படியே ஆழ்ந்திருந்தவர்கள் கண் உறங்கி போனார்கள். அருமையானவர்களே, கவனம் எல்லாம் அங்கே இருக்கணும். எல்லாருக்கும் முன்னாலே நான் மிக முக்கியமான செய்தி அப்படின்றதுனால உங்கள்கிட்ட சொல்ல, ஒழுக்க குறைவாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக நாம் கொடுத்து சொல்லுங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிந்தனையிலேயே கண் அயர்ந்து போய் விடுகிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! கனவில் தன்னுடைய அந்த சின்ன ஒரு அந்த உறக்கத்தில் ஒரு நபரை பார்க்கிறார்கள். அவருடைய முகத்திலிருந்து அப்படி ஒரு நூறானியத்து பொழிகின்றது. அந்த நூறானியத், அந்த ஒளிமயமான ஜோதிகள் பீரிட்ட, ஜோதிகள் வழிந்த அந்த திருமுகத்துக்கு சொந்தக்காரர் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக யா அப்துல்லாஹ். அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்றாங்க. அலஸ்த தத்ரி மன் அன, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? أنا محمد رسول الله صلى الله عليه وسلم. يا رسول الله يا رسول الله, நாங்கள் தாங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை உண்மையான நேசமாக ஆக்கித்தரோம். உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கும் பிரியம் உண்மையான பிரியமாக ஆக்கி தந்து எங்களுடைய நேசத்தை அங்கீகரித்து அதன் பலனாக நாங்களும் துடிக்கிறோம், நாங்களும் தவம் இருக்கிறோம், நாங்களும் யாசிக்கிறோம், நாங்களும் வேண்டுகின்றோம். வேண்டாத சமயம் இல்லை, நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் கனவிலும் நனவிலும் தாங்கள் காட்சி தாருங்கள். சொல்கிறார்கள், அன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அன ஹபீபுக ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உங்களை நான் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய நேசன் நான், உங்களை நேசிக்கிறேன். மறுமையிலையும் நான் உங்களுக்காக பார்க்கிறேன். ஜஸாக்கல்லாஹு அன் உம்மதி கைரா, உம்மத்தின் மீது நீங்க காட்டிய இரக்கத்திற்கு உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ்.
சொல்பவர்கள் யார்? வாழ்நாள் முழுவதும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் மூலம் நாம் பெற்ற பாக்கியத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாலும் ஜஸல்லாஹு அன்னா நபியனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் பெற்ற சிறு பாக்கியத்திற்கும் கூட பெருமானாருக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஆக முடியாது. அத்தகைய நிலையில் இருந்த பொழுதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தின் மீது காட்டிய ஒரு இரக்கத்திற்காக, ஒரு பரிவுக்காக, ஒரு கருணைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? ஜஸாக்குமுல்லாஹ், ஜஸல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு ஜஸா தருவாங்க. யா அப்துல்லாஹ் இப்னு முபாரக், லகத் அக்ரமக்கல்லாஹ் கமா அக்ரம்த உம்மல் யதாமா. இந்த யதீம்களினுடைய தாயை நீ சங்கைப்படுத்தியது போன்று அல்லாஹ் உம்மை சங்கைப்படுத்துவானாக. உலகத்துல அந்த பெண்ணின் மீது கருணை காட்டியது. பொதுவாகவே நாம் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரப்படும். ஒரு மூமினுடைய உலகத்தினுடைய ஒரு கஷ்டத்தை நாம் நீக்கி வைத்தால் அதன் பகரமாக அல்லாஹ் தஆலா அந்த நபரினுடைய மறுமையின் கஷ்டத்தை நீக்கி கொடுப்பான். மறுமையினுடைய கஷ்டம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் யாவரையும் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள்வானாக. இங்குள்ள கஷ்டத்தை நம்ம கடந்துட முடியும், குறைந்தபட்சம் சகித்துக் கொள்ள முடியும். மறுமையினுடைய கஷ்டம் சகிக்கவும் இயலாது, கடப்பதும் நம்மளால் முடியாது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சொல்லப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை சொல்றாங்க, லகத் அக்ரமக்கல்லாஹ் கமா அக்ரம்த உம்மல் யதாமா. இந்த விதவைகள், இந்த யதீம்களின், அனாதை பெண்களினுடைய, ஆதரவற்ற பெண்களினுடைய தாயை நீ சங்கைப்படுத்தியது போன்று அல்லாஹ் உம்மை சங்கைப்படுத்துவானாக. அடுத்து சொல்றாங்க, இதுல ஒண்ணு பார்க்கணும், வஸதரக்கல்லாஹ் கமா சதர்தல் யதாமா. இந்த யதீம்களை நீ மறைத்தது போன்று அல்லாஹ் உம்முடைய குற்றம் குறைகளை மறைத்தருவானாக. தன்னுடைய சகாக்கள் சொல்லல கடைசி வரைக்கும், நான் வரல, நான் ஹஜ்ஜுக்கான தடை எடுத்து அங்க கொண்டு போய் கொடுத்துட்டேன் சொல்லலையே. நான் இவருக்கு உதவி செய்தேன், இவருக்கு உபகாரம் செய்தேன், இவருடைய கஷ்டத்தை போக்கினேன், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லல. அதை மறைத்தார்கள். சதரக்கல்லாஹ் கமா சதர்தல் யதாமா அப்படின்னு துஆ செஞ்சிட்டு இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா, இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை படைத்தான் முதல் தோற்றத்தில். இன்னல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா ஹலக மலக்கன் அலா சூரத், உங்க சூரத்திலேயே, உங்க தோற்றத்திலேயே ஒரு மலக்கை படைத்தான். வை கான யன்சகிலு மா அஹ்லி பலதி, உங்களுடைய குடும்பத்தார்களோடு, உங்களுடைய ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த மலக் உங்களுடைய தோற்றத்தில் எங்கே சென்றார்? ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு சென்றார். ஹஜ்ஜினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றினார். அடுத்து சொன்னாங்க, வைன்னல்லாஹ தஆலா கதப லிகுல்லி ஹாஜின் ஸவாப ஹஜ்ஜத்தின். உங்க ஊர்ல இருந்து யாரெல்லாம் போனாங்களோ அந்த ஹாஜிகள், அந்த காபால யாரெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சாங்களோ அந்த ஹாஜிகளுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரவர்களினுடைய ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய ஸவாபை கொடுத்தான். ஆனா கதப லக அன்த ஸவாப 70 ஹஜ்ஜா, உங்களுக்காக 70 ஹஜ்ஜினுடைய ஸவாபை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவரவரா போய் ஹஜ் செஞ்சது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குக்காக அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை ஹஜ் செய்ய அனுப்பி வைத்தார். அருமையானவர்களே, இது மற்றவங்களுடைய செய்தியா இருந்தா நம்ம நம்புறதா இல்லையான்றது யோசிக்கலாம். இது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி ஆதாரமான கிதாபுகளில் நமக்கு பதிவு செய்யப்பட்டது. நல்லோர்கள் நாதாக்களினுடைய வாழ்க்கை நமக்கான படிப்பினை. சொல்ல வருவதனுடைய நோக்கம், ஏழையினுடைய பசி போக்கி அவர்களினுடைய உயிரை காக்கக்கூடிய, அவர்கள் ஹலாலான விதத்தில் அவர்கள்
வாழ்க்கை நடத்துவதற்காக உதவுதல் அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஹஜ்ஜை விட பெரியது. எந்த அமல் செஞ்சாலும் அதுக்கான கூலி என்ன? சொர்க்கம் தானே. எந்த அமல் செஞ்சாலும் சொர்க்கம். சொர்க்கம் அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே சொர்க்கமா தன் அடியாரா என்று பார்த்தால் தனக்கென்ற அடியார்களே அல்லாஹ்வுக்கு உயர்வானது. சொர்க்கம் துச்சம். குர்ஆன் நமக்கு விளக்கம் சொல்லுது. ஒன்றை சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. சீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம். சீக அப்படின்ற வார்த்தைக்கான அரபி வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா இழுத்துட்டு போறது, பத்திட்டு போறது. பத்து போகாததையும் போடுறது. ஆடு மாடுகள் பத்தி வலுக்கட்டாயமா பத்திட்டு போறாங்க. ஆயுள் மேற்கொள்ளும் இத மாதிரி பத்திட்டு போறது, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறது. இப்ப நரகவாதிகள் நரகத்திற்கு வலுக்கட்டாயமா தான் இழுத்துட்டு போகணும். ஏன்னா நரகத்துக்கு போனா யாரும் உடனே போயிட மாட்டா. அது யாருக்கும் உறப்பான இடம் இல்லை. போக மாட்டேன்னு சொல்றவனையும் வலுக்கட்டாயமா பிடிச்சு தள்ளதான் செய்யணும். ஆனா அந்த குர்ஆன் அதே இடத்துல வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா அப்படின்னு சொர்க்கத்தின் பால் வலுக்கட்டாயமா தள்ளப்படுவார், இழுத்து செல்லப்படுவார். சொர்க்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போனா டக்குன்னு ஒரே பாய்ச்சல போய் விழுந்துட மாட்டோம், செல்ல மாட்டார்களா? இங்கே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான விளக்கம் நமக்கு தருவார்கள். சில மக்கள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். மலக்குமார்களுக்கான பணி. போக சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்க, தள்ளி பார்த்தா தள்ள முடியல, இழுத்து பார்த்தா இழுக்க முடியல. நேரம் காட்டி வந்து சொன்னாங்க, உங்களை எல்லாம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க சொன்னா இவங்களை எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க, இழுக்கவும் முடியல, தள்ளவும் முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானா, இவர்கள் எல்லாம் என் பொருத்தத்திற்காக வாழ்ந்த பெருமக்கள், என் ரிதாவுக்காக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக தானே நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்தோம், அமல் செஞ்சோம். எதை செஞ்சு அமலுக்கு ஏதோ கூலின்ற மாதிரி சொற்கொன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது யாருக்கோ சொல்றாங்க போல நிக்கிறாங்க. எனவே மலக்குமார்களே, என்னை பொறுத்தவரையில இந்த மக்கள் அங்க வரைக்கும் கூப்பிட்டு போய் சிரமப்படுத்துறதை விட இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சொர்க்கத்தை கொடுப்பாங்க. அப்ப சொர்க்கம் இறைவனுக்கு ஒரு துச்சம், ஒரு பெரிதல்ல. ஒரு கூலி என்பது, நன்மைகள் என்பது அல்லாஹ் தஆலா விரும்பியவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் பார்ப்பது ரஹம், இரக்கம், கருணை. இதையே அல்லாஹ் பார்க்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் செய்வதா இந்த விதவையினுடைய வாழ்வாதாரத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதா, ஹஜ் செய்வதா இந்த பசியில் வாடிக்கொண்டிருக்கும், உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த மக்களினுடைய பசி போக்கி இவர்களை ஹலாலை உண்ண வைப்பதா என்றால் தான் ஹஜ் செய்வதை விட இதுதான் பெரிது என்று நினைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ரமதான் நெருங்கிவிட்டால் ரமதான் நோட்பதற்கு, ரமதானினுடைய அந்த தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்மில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக பித்ரான்ற பேர்ல ஒரு இடத்துல கூட்டி வச்சுட்டு ஏழைகளை எல்லாம் கூப்பிட்டு பேக்கு பேக்கா தூக்கி கொடுக்கிறது இருக்குதா இல்லையா? இது பித்ராவே கிடையாது. அவர்கள் இல்லம் தேடி சென்று கொடுத்தல், ஜகாத்தை அவர்களுடைய இல்லம் தேடி சென்று நாம தான் கணக்கு போடணும். யாரு இந்த மஹல்லால இவங்க இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுல இப்படி, இவங்க வீட்டுல இப்படி, நமக்கு தெரிஞ்சவங்க இப்படி, நம்ம சொந்தத்துல இப்படி, நம்மளுடைய அறிந்தவர்கள் இப்படி, தெரிந்தவர்கள் இப்படி பதிவு செய்வதற்கு எல்லோருக்கும் மனம் வந்து விடாது. வரிசைகள் அழைத்து நிற்க வைத்து, வெயிலில் காக்க வைத்து கொடுக்கக்கூடியதுல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் நம்முடைய சகோதரி அதுல நிற்கிறான் இருந்தார். அந்த வரிசையில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் தாய் ஒருவர் நிற்பவளாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருவேளை நாம் இல்லாமல் போனதினால், நம் மனைவி விதவையானதினால் அங்க போய் நிற்கிறான்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற இந்த இரக்கத்தோடு செயல்படக்கூடிய அந்த பண்பாடுகளில்
சலஃப்கள் ஷஅபான் வந்துவிட்டால் 3 மிகையான முக்கியமான காரியங்கள் அவர்கள் செய்வது. அதில் ஒன்று அதிகமாக ஸலவாத்தை அதிகமாக்குதல், அதிகமாக ஸலவாத் ஓதுதல், குர்ஆனை அதிகமாக ஓதுதல். மூன்றாவது காரியம் தங்களுக்கான ஜகாத்தை கணக்கு பார்த்து உரியவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து எல்லா ஏழை எளிய மக்களும் ரமதானில் பரிபூர்ணமான விதத்தில் அவர்கள் நோன்பு நோற்பதற்கு உரித்தானவர்களாக தன்னை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பில் அவர்கள் முனைந்தார்கள் என்பதை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலும் இத்தகைய வாழ்க்கை வாழச் சொன்னார்களோ அத்தகைய வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து நல் அமல்கள் புரிந்து சாலிஹீன்களுடைய வாழ்க்கையை நமக்கு படிப்பினையாக ஆக்கிக் கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கையும், வாழ்க்கையின் நிறைவு என்ற ஒரு சமயம் வரும் பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு பார்த்துக் கொண்டு திக்காமல் திணறாமல் பிசகாமல் இந்த திருக்கலிமாவை ஒளிந்து மரணிக்கும் நசீபையும் நாளை மஹ்ஷரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் சொர்க்கபதியில் உமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சாலிஹீன்கள் நன்மக்களோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தவைக்கு மிக்க நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஷுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.